ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் எக்ஸாம்ஸுடைய இயர்லி ஸ்டடி பிளானர் பார்த்துட்ருக்கோம். அதில் வீடியோ நம்பர் 21ல் அரித்மெட்டிக் ப்ராப்ளம்ஸுடைய மெயின்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இப்போ கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் கைஸ். ஓகே ஃபைன். அண்ட் நம்ம மொபைல் ஆப் உடைய நேம் நான் கொடுத்துருக்கேன், நம்ம வெப்சைட்டோடைய நேமும் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ், பெய்டு கோர்சஸ் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டுருக்கு. யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே ஃபைன். ஸோ லெட் மீ மூவ் ஆன் டு த அண்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மொபைல் ஆப் அண்ட் வெப்சைட்டில் வந்து பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான கம்ப்ளீட் வீடியோ கோர்ஸ் வந்து ஆஃபர் ப்ரைஸில் 699 ருபீஸ்க்கு போயிட்டுருக்கு. இந்த ஆஃபர் ப்ரைஸ் வந்துட்டு இன்னும் ஃபியூ டேஸ் தான் இருக்கும் கைஸ். ஓகேங்களா? அப்புறம் கம்ப்ளீட்டாகவே கொஞ்சம் அப்டேட் ஆகிடும். ஸோ ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன் கைஸ். ஓகே ஸோ let me move on to the first question guys. என்ன இருக்கு? Anita purchased 2 items, the bag X and another bag Y. She later sold them for profit. அதாவது அனிதாங்கிறவங்க 2 பேக் வாங்குறாங்க. ஓகேங்களா? ஒரு பேக் எக்ஸ் 2 ஐட்டம்ஸ் வாங்குறாங்க. அது ஒரு பேக் எக்ஸ் பேக் ஒய் அப்படின்னு வாங்குறாங்க. The disparity in the sale price of X and Y is ₹200. Disparity அப்படிங்கிறது என்னதுன்னா டிஃபரன்ஸ். ஸோ அதோடைய சேல் பிரைஸ்ல ஓகேங்களா, அவங்க வந்து 2 இதை வாங்குறாங்க. ஓகேங்களா, 2 இதை வாங்குறாங்க அண்ட் ப்ராஃபிட்ல சேல் பண்றாங்க. அதோட சேல் பிரைஸ்ல இருக்கிற 2 இதையும் தனித்தனியா சேல் பண்றாங்க. 2த்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 200 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இதுல நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா நோட் பண்ண வேண்டியது எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 200 இருக்கலாம், ஆர் ஒய் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 200 இருக்கலாம். அதாவது எக்ஸ் பெருசாவும் இருக்கலாம், எக்ஸ் ஹையர் பிரைஸ்க்கும் சேல் பண்ணிருக்கலாம், ஒய் ஹையர் பிரைஸ்க்கும் சேல் பண்ணிருக்கலாம். அது இங்க கொடுக்கல. ஓகே அடுத்தது the cost she paid for X is represented as A plus B. அப்படின்னு என்னது? she paid அப்படின்னு என்னது? அவ எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கியிருக்கா அப்படின்னா that is her cost price, right? so cost price of bag X, cost price பத்தி தான் இப்போ பேசிட்டு இருக்கோம். கரெக்டா? so cost price of bag X and Y. bag X வந்து என்னங்கிறாங்க? A plus Bங்கிறாங்க. while the amount she spent for Y is X plus this amount she spent or she paid எல்லாமே வந்து என்னதுன்னா வாங்குறதுக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணது. ஸோ இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ், ரைட்? அதை வந்து என்னன்னு போட்டிருக்காங்க? B plus 400 அப்படின்னு போட்டிருக்காங்க. இட் இஸ் ஆல்சோ மென்ஷன் தட் B by A equals 2 அப்படின்னு இருக்கு. ஸோ B by A equals 2 அப்படின்னா நம்ம இதை B equal to 2Aன்னு எடுத்துக்கலாமா? ஸோ இதையும் எடுத்துக்கலாம். அடுத்தது போத் A and B ஆர் இன்டீஜர்ஸ். அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுவுமே இன்டீஜர்ஸ் அப்படின்னா டெசிமல் பாயிண்ட்ல எதுவும் அதோட வேல்யூஸ் வராது அப்படிங்கிறாங்க. அடுத்தது the obtained profit percentage after selling X and Y are 25% and 60% respectively. Okay, so the obtained profit percentage after selling X and Y are 25% and 60% respectively. For example, நம்ம காஸ்ட் ப்ரைஸ் எப்பவுமே 100% வச்சுப்போம். அப்போ இதோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 25%, செல்லிங் பிரைஸ் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? 125% இருக்கும். அதே மாதிரி ஒய்யோட செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும்? 160% இருக்கும். புரியுதுங்களா கைஸ்? 125% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ், ரைட்? அந்த மாதிரி வரும். 125% அப்படிங்கிறது 125% ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ், 160% ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ். கரெக்டா? நம்ம 25% எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? 1/4ன்னு மென்ஷன் பண்ணுவோம். 100% எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? 1ன்னு மென்ஷன் பண்ணுவோம். அப்போ 1 plus 1/4 அப்படிங்கிறது எவ்வளோ கேஸ்? 5/4 வருமா? அப்போ செல்லிங் பிரைஸ் அப்படிங்கிறது 5/4 ஆஃப் A plus B, that is 125%. ஓகேங்களா? இதே இது ஒய்க்கு என்னவா இருக்கும்? 160%. 60% ஃப்ராக்ஷன்ல எப்படி போடுவோம்? 3/5ன்னு போடுவோம். 100% 1ன்னு மென்ஷன் பண்ணுவோம். 1 plus 3/5, 5 plus 3, so that is 8/5. 8/5 of B plus 400. புரியுதுங்களா கைஸ்? இது வந்து என்னது? 125% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ், இது 160% ஆஃப் செல்லிங் ப்ரைஸ். அதை நம்ம இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் பேக் எக்ஸ். ஸோ இந்த A plus B அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க.
எப்படி கண்டுபிடிக்கலாம்? உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரே ஒரு விஷயம், இந்த டிஃபரன்ஸ் இந்த செல்லிங் பிரைஸ் வந்து 200ன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இது ரெண்டுத்தோடைய டிஃபரன்ஸ் வந்து நம்ம 200 எடுத்துக்கலாமா? பட் அது எக்ஸ் மைனஸ் ஒய்யா ஒய் மைனஸ் எக்ஸாங்கிறத நம்ம சால்வ் பண்ணி தான் பார்த்துக்கணும். ஓகேங்களா? என்ன ஒரு க்ளூனா எக்ஸும் ஒய்யும் இன்டீஜர்ஸ் அப்படிங்கிற ஒரு சாரி ஏயும் பியும் இன்டீஜர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க. அதை வச்சுதான் நம்ம பண்ண போறோம். ஸோ இதோட டிஃபரன்ஸ் b equal to 2a இருக்கு. ஸோ இதை 2a சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா 3a ஆயிடுமா? 5/4 of 3a. இந்த இடத்துல என்ன ஆகும்? 8/5 of bங்கிறது என்னது கைஸ்? 2a, ரைட்? ஸோ 2a plus 400. ஸோ இது ரெண்டுத்தோடைய டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 200 அப்படிங்கிறத நான் சால்வ் பண்ணி பார்க்குறேன். 5/4 of 3a இருக்கா? ஓகே. ஸோ 15a/4 15a/4 மைனஸ் அடுத்தது வேற என்ன கைஸ் இருக்கு? 8 2 16a. ஓகே, 5/4. ஓகே, 15a/4. 8 2 16a 16a/5. அடுத்தது 8 4 எவ்வளவு கைஸ்? 3200. 3200 டிவைடட் பை 5 அப்படிங்கறது எடுத்துக்கிட்டீங்கன்னா 640, ரைட்? 640 ஈக்குவல் டு 200 அப்படிங்கிற மாதிரி ஆகும். ஸோ 4 5ங்கும் போது எல்சிஎம் வந்து நமக்கு 20 அப்படிங்கிற மாதிரி ஆகும். 20 அப்படிங்கும் போது இது 5 இன்டூ 5 நம்ம பண்ணணும். 15 into 5 எவ்வளவு? 75a. இது வந்து இன்டூ 4 பண்ணணும். 75 மைனஸ் 64 அப்படிங்கிறது எவ்வளவு? 11a by 20 ஈக்குவல் டு என்ன ஆகும்? இங்க வந்துட்டு this is minus 640 guys. okay, minus 640. அப்ப இந்த சைடுல வரும்போது 640 minus 200 அப்படின்னு வருமா guys? என்னன்னு வரும்? 640 plus 200 வரும். இந்த இது இங்க வரும்போது பிளஸ் ஆயிடும். 640 plus 200 அப்படிங்கிறது எவ்வளவு guys? 840, ரைட்? நான் இந்த இடத்துல எழுதுறேன். ஸோ 11a/20 is equal to 840 இருக்கு. அப்போ 11a is equal to 840 into 20 இருக்குமா? சோ இதுல ஏதாவது இப்போ a equal to என்னது guys? 840/20 840 into 20/11 வரும். இதுல எதுவுமே 11ஆல கேன்சலே ஆகாது. எதுவுமே 11 மல்டிப்ளே இல்ல. அப்ப a ஓட வேல்யூ உங்களுக்கு டெசிமல் பாயிண்ட்ல வருமா? a ஓட வேல்யூ என்னது? டெசிமல் வேல்யூவாக வரும். பட் வரலாமா? a and b are integers அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்க x minus y is equal to 200 எடுத்த இந்த calculation வந்துட்டு it is wrong. ஓகேங்களா? இப்போ என்ன எடுத்திருக்கீங்க? x minus y is equal to 200 எடுத்தது wrong போயிடுச்சு. மேபி செல்லிங் பிரைஸ் ஆஃப் y வந்து கிரேட்டரா இருந்திருக்கலாம். அப்ப நம்ம y minus x is equal to 200 எடுத்தோம்னா என்ன ஆகும் guys? அப்படி இதோட ரிவர்ஸ் ஆயிடும், ரைட்டா? சோ இது என்ன ஆகும்? இந்த பாயிண்ட்ல இருந்து நான் திரும்ப எழுதுறேன். ஓகேங்களா guys? எழுதும் போது 16a/5 plus 640 minus 15a/4 is equal to 200 வருமா guys? அப்ப என்ன ஆகும்? இந்த இது வந்துட்டு 15a/4. ஓகே, சோ இங்க 5 4s are 20 அப்படிங்கிறது இருக்குமா guys? 5 4s are 20ங்கும் போது இது வந்து என்ன ஆகும்? 64 75. so minus 11a/20 is equal to 200 minus 640ங்கும் போது minus 440 வரும். minus 440. so இங்கேயும் பிளஸ் ஆயிடும். so இது இந்த சைடு போயிடும். so இந்த 11 இதையும் கேன்சல் பண்ணீங்கன்னா 40. therefore a is equal to 40 into 24 into 2 is 800. a ஓட வேல்யூ 800. அப்ப இந்த இதுதான் கரெக்ட்னு அர்த்தம். y ஓட செல்லிங் பிரைஸ் தான் ஜாஸ்தியா இருந்திருக்கு. a 800 அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? அப்ப b ஓட வேல்யூ என்ன இருக்கும்? b equal to 2a. அப்ப b is equal to 1600. உங்களுக்கு தேவை என்னது guys? ஒரிஜினல் காஸ்ட் பிரைஸ் ஆஃப் பேக் x எவ்வளவு guys? a plus b. அப்ப cost price of x is equal to a plus b, that is 1600 plus 800 is equal to 2400. so 2400 is the answer. அவ்வளவுதான் guys. ஓகேங்களா? நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுற விஷயம் இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஜென்ரலா நம்ம x minus y is equal to 200ன்னு போட்டுருவோம். எங்க டெசிமல் பாயிண்ட் வந்தோடனே எங்க தப்பு பண்ணுவோம் திரும்ப நம்ம கால்குலேஷனை செக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுவோமே தவிர அந்த டிஃபரன்ஸ், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர். டிஃபரன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது x minus y ஆவும் இருக்கலாம், y minus x ஆவும் இருக்கலாம். எது கிரேட்டர் அப்படிங்கிறது கொடுக்கல. இப் சப்போஸ் செல்லிங் பிரைஸ் ஆஃப் x is greaterன்னு கொடுத்துருந்தாங்கன்னா x minus y தான் நம்ம போட்டாகணும். இங்க அது கொடுக்கல. we then mention it. so ரெண்டுமே பாசிபிள் அப்படிங்கிறது எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கணும். அந்த பாயிண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் guys. ஓகேங்களா? ஃபைன். so let me move on to the next question.
Okay guys, fine. So என்ன இருக்கு அப்படிங்கறத பாத்துருவோம். என்ன இருக்கு, அமீர் got an incentive which is 15% of his current salary அப்படின்னு இருக்கு. ஓகே, இன்சென்டிவ் அப்படிங்கிறது என்னது கைஸ், அவங்களுக்கு ஒரு போனஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அமீருக்கு வந்து ஒரு போனஸ் கிடைச்சிருக்கான், which is 15% of his current. ஸோ கரண்ட் சேலரியில இருந்து ஒரு 15% ரூபாய் போனஸா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சேலரி கிடைச்சிருச்சு. இப்போ சேலரியில என்ன இருக்கும், அவனோட கரண்ட் சேலரி பிளஸ் போனஸ் 15% கையில இருக்கும். அதுல இருந்து அமீர் வந்து 30% வந்து சேவ் பண்ணிடுறானா. ஓகேங்களா, அதுக்கப்புறமா ரிமைனிங் இருக்கும்ல, அதுல 10% ஹவுஸ் ரெண்ட், 15% of the remaining வந்து furniture. Now the remaining sum he divides between his wife and mother in the ratio of 4:5. If the sum of the amount of his savings and what he gave his mother is rupees 27,485, what is his original salary அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஃபைன் கீஸ். ஓகே கீஸ், இது என்ன பண்ணலாம்னா, நான் இப்ப என்ன பண்றேன்னா, அதாவது அவங்களுடைய கரண்ட் சேலரிக்கு வரேன். ஓகேங்களா, ஒரிஜினல் சேலரி இஸ் டிஃபரெண்ட். ஓகேங்களா, கரண்ட் சேலரி அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரிஜினல் சேலரி பிளஸ் 15%. புரியுதுங்களா கைஸ், அதுதான் வந்து என்னது கரண்ட் சேலரி. ஓகேங்களா, நான் வந்து என்ன அசியூம் பண்ணிக்கிறேன்னா, கரண்ட் சேலரிய வந்துட்டு let me assume it is ஒரு 1000 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, this is assumption. ஓகேங்களா, இந்த அசம்ஷன் வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அசியூமிங் இட் இஸ் 1000. அதுல ஆஃப்டர் கெட்டிங் த சேலரி அமீர் சேவ்ஸ் 30% ஆஃப் இட். இதுல இருந்து என்ன பண்றான், 30% சேவ் பண்றான் அப்படிங்கிறது இருக்கு. எடுத்து என்ன பண்றான், 30% என்னது 300 rupees வந்துட்டு சேவிங்ஸ்ல போடுறான். அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கும், இது போச்சுன்னா எவ்வளவு இருக்கும், 700 rupees இருக்கும். கரெக்ட் தானே கைஸ்? ஓகேங்களா, 700 rupees இருக்கும். And 10% of the remaining goes for rent. So இதுல இருந்து 10%, புரியுதுங்களா கைஸ்? இதுல இருந்து 10% என்னது 70 rupees. 70 rupees வந்து ரெண்ட்டுக்கு போதான். சோ இதுல இருந்து 70 மைனஸ் பண்ணிட்டா எவ்வளவு இருக்கும், 630 rupees தான் இருக்கும். அந்த 630 rupeesல 15% of the remaining he spent on furniture அப்படின்னு இருக்கு. சோ இதுல இருந்து 15% அப்படிங்கிறது எவ்வளவு கைஸ் வரும், 15% வந்துட்டு அவன் ஃபர்னிச்சருக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டானா. ஃபர்னிச்சருக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டானா ரிமைனிங் எவ்வளோ கைஸ் இருக்கும், 85% இருக்குமா. 85 என்னது, 85/100. தட் மீன்ஸ் 17/20 எடுத்துக்கலாமா. நான் 5 டேபிளால கேன்சல் பண்றேன்னா 17/20. ஸோ ரிமைனிங் இருக்கிறது வந்து 17/20 into 630. திஸ் இஸ் 85% of this one. ஓகேங்களா, 17/20 into 630 தான் அவன்கிட்ட இருக்கு. இதுல இருந்து he divides between his wife and mother in the ratio of 4:5. if the sum of the amount of his savings and he gave his mother, அவனுக்கு மதர் கிட்ட எவ்வளவு கொடுத்தாங்கிறது நமக்கு தேவை. மதர் கிட்ட எவ்வளவு கொடுத்துருக்கா, இந்த ரிமைனிங் அமௌண்ட்ல இருந்து 5 பார்ட் வந்து மதருக்கு கொடுக்குறான் அவுட் ஆஃப் 9 பார்ட். ஸோ 5/9 into 17/20 into 630. இதுதான் வந்து என்னது, அவன் மதருக்கு கொடுக்கிற அமௌண்ட். கரெக்ட் தானே? இதுதான் வந்து எவ்வளவு மதருக்கு கொடுக்கிற அமௌண்ட். இது பிளஸ் அவனோட சேவிங்ஸ் வந்து எவ்வளவு கை, சேவிங்ஸ் இஸ் 300 rupees. கை சேவிங்ஸ்ங்கிறது 300 rupees. ஸோ 300 rupees பிளஸ் 5/9 into 17/20 into 630 equal to எவ்வளோ கைஸ், 27,485. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 520 மேபி வில் கேன்சல் இட். 9 630ங்கும் போது இதை நான் 17 போட்டுக்கிறேன். இதையும் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஃபைன் கைஸ். ஸோ இப்போ இங்க மேல என்னென்ன இருக்கு, 7 5s are 35. 17 into 7 அப்படிங்கிறது எவ்வளவு கைஸ், 10 into 7 எவ்வளவு 70. 7 into 7 எவ்வளவு 49. 70 plus 49 அப்படிங்கிறது எவ்வளவு கைஸ், 70 plus 49 is 119, right? 119 plus 5, sorry 119 into 5. ஒரு நம்பர் into 5னா என்னது, அதோடைய அப்படியே ஆஃப், ரைட்? அதோட அப்படியே ஆஃப். ஸோ 119 உடைய ஆஃப் அப்படிங்கிறது என்னதான் இருக்கும், 59.5 இருக்கும். ஸோ 595. 300 plus 595/2 is equal to என்னது, 595/2 is equal to
27,485 ஆகுது. இது இந்த சைட் போனீங்கன்னா 600 ஆயிடுமா? 600 plus 595 அப்படிங்கிறது எவ்வளோ கைஸ்? 1200ல இருந்து ஸோ 1195 பார்ட்ஸ். இது நம்ம பார்ட்ஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம். 1195 is equal to 27,485 into 2 அப்படின்னு இருக்கா? இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணலாம்? நம்ம கேன்சல் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் கைஸ். 1195ஐயும் 27 இதையும் ஓகே. ஸோ இதை கேன்சல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கைஸ். இதையும் கேன்சல் பண்ணீங்கன்னா 23 வரும். இது திஸ் இஸ் அப்ராக்சிமேட்லி 1000 வந்து ₹1000 பார்ட்ஸ் அப்படிங்கிறது தான் அதோடைய மீனிங். புரியுதுங்களா கைஸ்? என்ன மீனிங்னா 1000 பார்ட்ஸ். அப்போ 1 பார்ட் உடைய வேல்யூ அப்படிங்கிறது 23 into 2 எவ்வளோ கைஸ்? 46 rupees. அப்ப 1000 பார்ட் உடைய வேல்யூ என்னவா இருக்கும்? கரண்ட் சேலரி அப்படிங்கிறது 46 into 1000 that is 46,000 ஆக இருக்கும். ஆனா உங்களுக்கு தேவை என்னது? ஒரிஜினல் சேலரி பிளஸ் 15% தான் இது. கரெக்ட் தானே கைஸ்? தட் இஸ் இது வந்து என்னது? 115% தான் இது. உங்களுக்கு தேவை என்னது? 100% அப்படிங்கிறது தான் உங்களுக்கு தேவை. கரெக்ட் தானே கைஸ்? நான் இந்த 115% நான் எப்படி எழுதிக்கலாம்? இதை நான் இங்க எழுதுறேன். 115% அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு 23 ரைட் 23/20 எழுதிக்கலாமா? is equal to 46,000 அப்படின்னா 23யும் இதையும் கேன்சல் பண்ணீங்கன்னா 2000 ஆகும். அப்போ ஒன் பார்ட்னா 100%. that is equal to 20 into 2000 that is equal to 40,000 அப்படிங்கிறது தான் கரண்ட் சேலரி. அவ்வளவுதான் கைஸ். ஸோ கரண்ட் சேலரி அப்படிங்கிறது என்னது? 40,000 அப்படிங்கிறது தான் கரண்ட் சேலரி. இட்ஸ் as simple as that. ஓகேங்களா கைஸ்? ஓகே ஃபைன். So let me move on to the next. Okay, so just a minute. Fine. So what is the difference between the time taken by Kumar and Saman to complete the journey அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ குமார் அண்ட் சமன் வந்து எங்கேயோ டிராவல் பண்றாங்க. அவங்க டிராவல் பண்றது அவங்க டிஃபரன்ஸ் இன் டைம் எவ்வளவு எடுத்துக்கிறாங்க ஜேர்னியை கம்ப்ளீட் பண்றதுக்கு அப்படிங்கறதான் கொஸ்டினா இருக்கு. ஃபைன். அண்ட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டேட்டா சஃபிஷியன்சி பேஸ்டு கொஸ்டினா இருக்கு. டேட்டா சஃபிஷியன்சி அப்படின்னா என்னதுன்னா அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டினை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு ஆன்சர் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ஓகேங்களா? நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அங்க கொடுத்திருக்கிற டேட்டாவை வச்சு உங்களால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா? அதுக்கு நீங்க பேசிக்ஸ் தரவா இருந்தாலே போதும் கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல கண்டுபிடிக்க முடியுதுன்னா டேட்டா இன் ஸ்டேட்மெண்ட் அலோனே போதும் சூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது ஸ்டேட்மெண்ட் 2 செக் பண்ணுங்க. ஸ்டேட்மெண்ட் 2 வச்சும் உங்களால தனியா கண்டுபிடிக்க முடியுது, இதுவும் தனியா முடியுது, இதுவும் தனியா முடியுது அப்படின்னா நீங்க அந்த எய்தர் 1 ஆர் எய்தர் 2 சூஸ் பண்ணும். இஃப் சப்போஸ் 1 முடியல 2 மட்டும் முடியுதுன்னா ஒன்லி 2 அப்படிங்கிறது மட்டும் இருக்கும், அதை சூஸ் பண்ணும். இப்போ 1லே ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுது, 2ல கண்டுபிடிக்க முடியலன்னா 1 மட்டும் சூஸ் பண்ணிக்கணும். ரெண்டுலேயுமே உங்களால ஆன்சர் கண்டுபிடிக்க தனித்தனியா கண்டுபிடிக்க முடியலன்னா ரெண்டையும் கம்பைன் பண்ணணும். கம்பைன் பண்ணும்போது ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதுன்னா டேட்டா இன் போத் வந்து சஃபிஷியன்ட்னு சொல்லணும். என்ன பண்ணியுமே கண்டுபிடிக்க முடியலன்னா ஆர் நாட் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஸ்டின், ரெண்டுமே நமக்கு பத்தல அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். இதுதான் பேசிக் கைஸ். ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள போகலாம் கைஸ். சமன் அண்ட் குமார் டிராவல்டு த்ரூ அ போட் அண்ட் டிஸ்டன்ஸ் கவர்டு பை தம் இஸ் ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. சமனும் குமாரும் போட் வழியா போயிட்டு இருக்காங்க, டிஸ்டன்ஸ் வந்து ஒரே டிஸ்டன்ஸா தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? வேர் த ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் வந்து 5 km/h. என்னது? ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் இஸ் ஈக்குவல் டு என்னது கைஸ்? 5 km/h. ரேஷியோ ஆஃப் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் இஸ் டு அப் ஸ்ட்ரீம் ஸ்பீட் வந்துட்டு 4:3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபைன் கைஸ். இங்க ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் கொடுத்துருக்காங்களா? ஸோ இதை வச்சுட்டு this 5 km speed of the stream is equal to 5 km/h இருக்கா? ஆக்சுவலா டவுன்ஸ்ட்ரீம் பிளஸ் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் இருக்கு. டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீட் பிளஸ் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் பை 2 is equal to என்னது கைஸ்? ஸ்பீட் ஆஃப் த போட். அதே இது டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீட் மைனஸ் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் பை 2 is equal to speed of the stream. So 4 minus 3 எவ்வளோ கைஸ்? 1/2. So 0.5 part is equal to speed of the stream ன்னு வரும். அது எவ்வளோ கைஸ்? 5 km/h அப்படின்னு இருக்கும். அப்போ 1 part உடைய வேல்யூ அப்படிங்கிறது என்னது கைஸ்? 5/0.5 or 5/4
0.5ங்கிறது என்னது கைஸ் 5/10 ஸோ இன்டூ 10ன்னு வரும். ஸோ எப்படி பார்த்தாலுமே ஒன் பார்ட் உடைய வேல்யூ அப்படிங்கறத உங்களால இதுல இருந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்ன அப் ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்ன அப்படிங்கறத உங்களால இதுல இருந்து இதுக்கு மேல நீங்க கால்குலேட் பண்ண வேண்டாம். டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்ன அப் ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்ன இதெல்லாம் உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை வச்சு உங்களால டைமை கண்டுபிடிக்க முடியுமா? ஒன்லி ஸ்பீட் டேட்டாஸ் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கு. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் அப்படின்ட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் வச்சு உங்களால இதுதான் டைம் உடைய டிஃபரன்ஸ் அப்படிங்கறத அக்யூரேட்டா சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. ஓகேங்களா? அடுத்ததுக்கு வாங்க. செகண்ட் ஒன், குமாருடைய போட் வந்துட்டு 20% ஸ்லோவர் தேன் த சமன்ஸ் போட் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ குமாருடைய போட். ஓகே, ஸோ குமாருடைய ஸோ இது வந்து யாரோட டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமனுடைய டேட்டா. ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து சமனுடைய டேட்டா மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இங்க நமக்கு வேற எதுவுமே கொடுக்கல. ஓகேங்களா கைஸ்? ஓகே, ஸோ வேற எந்த டேட்டாவுமே அவங்க கொடுக்கல. ஸோ நமக்கு இதுக்கு மேல நம்மளால கண்டுபிடிக்க முடியவில்லை. ஃபைன். ஸோ இது அப்படியே வச்சுட்டோம். நெக்ஸ்ட், குமாருடைய போட் வந்துட்டு 20% ஸ்லோயர் தேன் த சமன்ஸ் போட் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கம்பேர் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஸ்பீட் வந்து இவன் இதை விட கம்மி அப்படிங்கிறாங்க. மிட் பாயிண்ட் பிட்வீன் தேர் லொகேஷன் அண்ட் டெஸ்டினேஷன் 66 கிலோமீட்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ மிட் பாயிண்ட் வந்து 66 கிலோமீட்டர்னா அப்போ மொத்தமா பாத்தீங்கன்னா 66 into 2 இருக்குமா? தட் இஸ் 132 கிலோமீட்டர் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. போத் டிராவல்டு பேக் டு தேர் லொகேஷன் டு கம்ப்ளீட் த ஜேர்னி அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இங்க என்ன தெரிய வருது? இதுல டிஸ்டன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு வந்துட்டு வேற எந்த டேட்டாவுமே கொடுக்கல. இப்போ குமார் வந்துட்டு இவனை விட 20% வந்து கம்மி அப்படிங்கறது தான் கொடுத்துருக்காங்க. வேற எந்த டேட்டாவுமே தெரியல. ஸோ இதை மட்டும் வச்சு எப்படி டைம் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியும்? இதை வச்சும் கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணுங்க. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க சமனுடைய ஸ்பீடு தெரிஞ்சிருங்களா கைஸ்? சமனுடைய டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு, சமனுடைய அப் ஸ்ட்ரீம் ஸ்பீடு எல்லாமே தெரிஞ்சிரும். கரெக்ட் தானே கைஸ்? இங்க என்ன சொல்லியிருக்காங்க? குமாருடைய போட் வந்துட்டு 20% ஸ்லோயருங்கிறாங்க. ஸோ அந்த கம்பேரிசனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ உங்களுக்கு குமாரோட டேட்டாவும் கண்டுபிடிச்சிட முடியுமா? குமாரோடைய ஸ்பீடையும் கண்டுபிடிச்சிட முடியும். டோட்டல் டிஸ்டன்ஸும் இருக்கு, எல்லா ஸ்பீடும் இருக்குன்னா டைம் கண்டுபிடிச்சிடலாமா? டைமை கண்டுபிடிச்சிட்டோம்னா டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணோம்னா definitely we can find the answer guys. புரியுதுங்களா? அப்போ இதுல ஆன்சர் என்னது? data in both statements are needed to answer the question அப்படிங்கறதா இதோடைய ஆன்சர். புரியுதுங்களா guys? சால்வ் பண்ண வேண்டாம், நம்ம பேசிக்கா மைண்ட்ல கால்குலேஷன் போட்டா போதும். ஓகே, இதை கொடுத்துருக்காங்க. இதுல வந்துட்டு இதுல சமனுடைய டேட்டா கொடுத்துருக்காங்க. இதுல குமாருக்கும் சமனுக்கும் உள்ள ஸ்பீடு கம்பேரிசன் இருக்கு. ஸோ அதை வச்சு குமாரோடதையும் கண்டுபிடிச்சிடலாம். டிஸ்டன்ஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ டெஃபினட்டா we can find it out. அவ்வளவுதான் guys. ஓகேங்களா? That's it guys. So let me move on to the next question. Okay guys, next question kulla poidlam. A man left his home to go to a theater. He covered the distance in 3 parts and traveled half the distance from his home to theater with a speed of 30 km/h. Now 1/3 of the remaining he traveled with a speed 50% more than the previous, and the remaining distance he traveled with a speed of 3/5 of the previous speed. Okay, calculate the time taken by the man in the third part of the journey in minutes. If the difference between the time taken between the first half and the second part is 280/9 minutes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபைன் கைஸ். ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து 3 பார்ட்ஸா கவர் பண்ணியிருக்காங்க கைஸ். ஓகே, இதை வச்சுக்கோங்க. டிராவல்டு ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி எல்லாம் வருதுன்னு பார்க்கணும் கைஸ். டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. அடுத்தது 1/3 ஆஃப் த ரிமைனிங். ஸோ ரிமைனிங்ல ஒரு 1/3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1/2 1/3 இந்த மாதிரி வருதுன்னா கீழே இருக்க இந்த 2 3 எல்சிஎம் என்னது 6. அப்போ இதை 6Dன்னு எடுத்துக்கோங்க, வேலை ஈஸியா முடிஞ்சிடும். half 1/3 அப்படிங்கறத டிவைட் பண்றதுக்கு பதிலா இந்த 2 3 எல்சிஎம் என்னது 6, ரைட்? ஸோ ஓவராலா 6Dன்னு எடுத்துக்கோங்க. 6Dல half ஆஃப் த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னது 3D. ஓகேங்களா? ஸோ 3D half ஆஃப் த டிஸ்டன்ஸை வந்துட்டு அவன் 30 km/h போயிருக்கான். அடுத்தது now 1/3 ஆஃப் த ரிமைனிங் 3 இருக்கு. 3ல 1/3 அப்படிங்கிறது என்னது 1. ஸோ ஒரு 1D வந்துட்டு 1D. அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்?
2d இருக்கும். அவ்வளவுதான் கைஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த 1/3 அந்த மாதிரி மீன் பண்ணாம இப்படி மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது 1/3 ஆஃப் த ரிமைனிங் வந்து the speed 50% more than the previous. இதை விட 50% அதிகம் அப்படிங்கிறாங்க. இதோட 50% எவ்வளவு? 15. 30 plus 15 எவ்வளவு? 45 kilometer per hour. அடுத்தது and the remaining distance he traveled with the speed of 3/5 of the previous speed. 45 into 3/5 எவ்வளவு? 5 45 கேன்சல் பண்ணீங்கன்னா 9. 9 into 3 எவ்வளவு கைஸ்? 27. So 27 கிலோமீட்டர் per hourல டிராவல் பண்றான். இது வந்து என்னது? அவனுடைய ஹோம். இது வந்து என்னது? அவனுடைய தியேட்டர். ஓகேங்களா? இதுல calculate the time taken by the man in the third part of the journey. So இதுல இருக்கிற டைம் என்ன அப்படிங்க இது இவ்வளோ பாட்டுக்கு அவன் எவ்வளோ டைம் எடுத்திருக்கான் அப்படிங்கறதான் கொஸ்டின். ஓகேங்களா? வேற என்ன டேட்டா கொடுத்திருக்காங்க? difference between the time taken within first half and second part is 280/9 minutes அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் உள்ள டைம் டிஃபரன்ஸ். டைம் உடைய ஃபார்முலா என்னது? time is equal to distance by speed. கரெக்டா? சோ அதோடைய டிஃபரன்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து இங்க எவ்வளவு கைஸ்? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட்னா 3d/30 minus 1d/45 கிலோமீட்டர் per hour. ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தானே கைஸ்? எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 280/9 minutes இருக்கு. பட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் per hourல இருக்கு. ஸோ இந்த மினிட்ஸையும் நான் என்ன பண்றேன்னா ஆறா மாத்துறேன். மினிட் ஆறா மாத்தணும்னா டிவைடட் பை 60. ஸோ நான் இந்த இடத்துல இன்டூ 60 பண்றேன். புரியுதுங்களா கைஸ்? மினிட்ல இருந்து ஆறுக்கு கன்வெர்ட் பண்றேன். ஓகே, இந்த பாட்ல. ஓகே, ஸோ இப்போ கன்வெர்ட் பண்ணியாச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன இருக்கு கைஸ்? 30 45 இருக்கு. எல்சிஎம் வில் பி 90. ரைட், எல்சிஎம் வந்து 90 இருந்ததுன்னா இங்க மேல 9d ஆயிடும், இங்க வந்துட்டு 2d ஆயிடும். கரெக்ட் தானே கைஸ்? ஓகேங்களா? ஸோ 9d minus 2dங்கிறது 70/90 is equal to 280/9 into 60. So this is a D. Okay, so இதுவும் கேன்சல் பண்ணீங்கன்னா 40. இது வந்து 10 இருக்கும். இங்க 9 கேன்சல் ஆயிடும். So இதுவும் கேன்சல் ஆயிடும். கரெக்டா கைஸ்? So கேன்சல் பண்ணீங்கன்னா D is equal to just a minute guys. D is equal to என்னன்னு வருது? 40/6 மட்டும்தான் இருக்கும். கரெக்டா? D is equal to 40/6. 40/6ங்கிறத நான் 20/3 எடுத்துக்கிறேன். இது வந்து என்னது? D வந்து நான் 20/3ங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேங்களா? கிலோமீட்டர். உங்களுக்கு என்ன தேவை? calculate the time taken by the man in the third part. third part என்னது உடைய டைம்னா third part உடைய டைம் அப்படிங்கிறது third part உடைய டைம் is equal to distance by time. So 2d/27. that is 2 into 20/3 into 27. பட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது எல்லாமே கிலோமீட்டர் per hourல இருக்கு. கிலோமீட்டர் ஆர் அப்படின்னு இருக்கு. ஆனா உங்களுக்கு எதுல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? மினிட்ஸ்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 6 மினிட்டா கன்வெர்ட் பண்ணணும்னா இன்டூ 60 போடணுமா கைஸ்? கரெக்டா? இந்த இடத்துல R to மினிட் கன்வர்ஷன், ஏன்னா இன் மினிட்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கைஸ். இதையும் கேன்சல் பண்றீங்கன்னா உங்களுக்கு 20 வரும். So 20 into 20 is 40. 40 into 2 is 20 into 2 is 20 is 400. 400 into 2 is 800. 800/27 minutes. அவ்வளவுதாங்க இஸ் ஆன்சர். ஸோ இதோட ஆன்சர் அப்படிங்கிறது என்னது? 800/27 minutes. That's it guys. ஓகேங்களா? ஸோ ஹோப்ஃபுல்லி புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். Now let me move on to the next question. And the last question, fifth question of this video guys. இந்த சம்ம நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா தரேன் guys. இதை நீங்க சால்வ் பண்ணி என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து இதோட ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இந்த சம்முடைய ஆன்சரை நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அடுத்த வீடியோக்குள்ள நான் போவேன் கைஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இதோட எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். பட் அதுக்கும் முன்னாடி நீங்க எனக்கு இதை சால்வ் பண்ணி இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கறத பண்ணுங்க கைஸ். ஓகேங்களா? தெரியலனாலும் பரவாயில்ல, ப்ளீஸ் டூ ட்ரை. எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரை பண்றீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அப்பதான் உங்களுக்கும் ஐடியாஸ் வரும். அந்த ப்ராக்டிஸ் பண்ண தான் ஸ்பீடும் வரும் கைஸ். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் கைஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெப்சைட், மொபைல் ஆப்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர்ல நிறைய ஆஃபர்ஸ் கொண்டு வருவேன். அது உங்களுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் கைஸ். ஓகே, தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ.